ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி நம்ம சமையலில் புதுவிதமான முறையில் முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்கிறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியை எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வதங்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும் போது தக்காளி நல்லா சீக்கிரமாக சாஃப்டாக வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கம்மியான தீ வச்சு வதக்குங்க. இது கூட ஒரு தேங்காய் 3 தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன், அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த முட்டை குழம்பு 10 பேருக்கு செய்கிறேன், அதனால குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். கேஸ் கம்மியாக வச்சுடுங்க, ரொம்ப கம்மியாக வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை எடுத்து உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று சேர்த்துக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரே பக்கமாக சேர்த்துக்கோங்க. முட்டை அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், கரைஞ்சி போகாமல் இருக்கும். எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 30 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடாதீங்க.
பாருங்கள் 7 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலக்கி விடுங்க. பாருங்கள் முட்டை நல்லா வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நம்ம போட்ட முட்டை கரிஞ்சு போகாமல் குழம்புலலாம் அப்படியே இருக்கும். முட்டைக்குள்ளெல்லாம் மசாலாலாம் ஏறிட்டு சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு. இது கூட கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்ப எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பும் இது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.